ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட மேரேஜ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறீங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா, நம்ம லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்கல்ல கொரோனாவால், அப்போ தான் நடந்துச்சு. அது 23வது வருஷம். மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. தமிழுக்கு தை மாதம் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். தை 10 இருக்கு பாருங்க. 10 இருக்கேன். 10 மட்டும் இல்லைன்னா கல்யாண டேட்டு எல்லாம் மறந்துருப்பேன். இன்னைக்குமே எனக்கு கல்யாணம் டேட்டே ஞாபகம். இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகிருக்கோன்னா, எத்தனை வருஷம் ஆயிருக்கோன்னா ஒரு 3 வருஷம் ஆயிருக்குமா. பாப்பா பிறந்தது எப்போனா, இருங்க ஒரு நிமிஷம் வரேன். பாப்பா மாசமானது ஒரு மாதம் கழிச்சு தான், ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆயிருப்பா. ஒரு வருஷமா குழந்தை இல்லைங்க எங்களுக்கு. என்னது 23வது வருஷம் இருக்கு. பிறந்த தேதி 15/7/23 இருக்கு. நானே 23வது வருஷத்துல தான் கல்யாணம் ஆச்சுங்கிறேன். என்ன குழப்பமா இருக்கு. 22ல் ஆயிருக்குங்க. ஐயோ சார். என்னங்க அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலையேங்க. இங்கே அந்த தாத்தா பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சாமியா, நான் தான் சொன்னேன்ல கல்யாணம் ஆன டேட்டு எல்லாமே நான் டேட்டு மட்டும் கரெக்டாக சொல்லிட்டேன். 23ஆம் தேதி ஜனவரி மாதம் தை 10 அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லிட்டேன். வருஷம் தெரியல பார்த்துக்கோங்க. 22ல் ஆயிருக்கு கல்யாணம். அப்புறம் 23ல் 15/7வது மாதத்தில் பாப்பா பிறந்திருக்கா. ஒரு வருஷம் கழிச்சு தான் பாப்பா. மேரேஜ்னா எல்லாருக்கும் ஒரு அழகான மெமரியாக இருக்கும். எனக்கும் இப்படித்தான் அழகான மெமரி தான் சொல்லணும். அது எதனாலனா, இந்த மேரேஜ் மட்டும் நடக்கலைன்னா எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷங்கள் கிடச்சிருக்காது. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, ஒன்று என் குழந்த, இன்னொன்று நீங்கள்லாம் கிடைச்சதுக்கு காரணமே அந்த மேரேஜ் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அம்மா கூட சண்டை போட்டு அடிக்கடி நான் வெளியே வந்துடுவேங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இவங்களாம் என்னடா பேசுகிறாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு குணம். அதனால தான் நான் எங்கள் அம்மா கிட்ட அவங்க சொல்லுவாங்க, அது செய்ய அப்படி இப்படி இருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா மதிக்காமல் அப்படி தெரிஞ்சேன். எங்கள் அம்மா எப்படி சொல்கிறது, எல்லாரும் அப்படி பேசுவாங்களான்னு தெரில. நான் பேசியிருக்கேங்க எங்கள் அம்மாவை. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னோன்னே நான்
கல்யாணம் ஆகி 1 மாதம் அதுக்குள்ளேயே எனக்கும் எங்கள் அத்தைக்கும் பிரச்சனைங்க. பிரச்சனையால் அவங்க வந்து அடுப்பு, அவங்க கேஸ் அடுப்பு தானே, அதில் சமையல் ஆக்கக்கூடாது, வெளியே விறகுல போய் ஆக்கு அப்படிலாம் சண்டை வந்ததுங்க. அப்படி சண்டை வந்து ஏறு அந்த சண்டையால் இரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கேன், நான் என்ன சொல்கிறது. சண்டையால் கேஸ் எரிக்க விட மாட்டாங்க. அது வந்து நாங்கள் வெளியே தான் பொங்கியாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். 1 வாரம், கிட்டத்தட்ட 1 வாரம் இருந்திருக்கோம். 1 வாரம் 1.5 வாரம் இருக்கும்னு சொல்லுங்களேன். அப்படி தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் வந்து அம்மா கிட்ட வந்து சொன்னேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, விறகுலாம் நான் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா, பெற்ற தாய் கூட அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, பெற்ற தாயை வந்து திட்டினா கூட இந்த காலத்தில் நீயே தானே போன, நீயே அனுபவி அப்படின்னு சொல்கிற தாய் நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படி தான் இருப்பேன். என்னையை வந்து பேசினா வந்து நான் எதுவும் செய்ய மாட்டேங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாவை நிறைய பேசியிருக்கேன். ஓப்பனாக இந்த இடத்துல சொல்கிறேன், நிறைய பேசியிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு கஷ்டம்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து கேஸ் அடுப்பு, மிக்சி, நிறையா பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் கல்யாணம் முடிஞ்ச 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே வந்து செஞ்சுட்டு போனாங்கங்க. இத்தனைக்கு நான் அவங்கள வச்சு கல்யாணம் முடிக்கலை. 1 வாரம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேனே. ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு புரோக்கர் வீட்டில் இருக்கேன்னு தெரியும். சரி ஏதோ ஒன்று அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன், சொல்லியிருக்கேன். நான் இந்த இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவில். அதனால் விட்டுட்டாங்க. சரி நீ என்னமோ பண்ணு, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி கல்யாணம் ஆகும்போது வந்து நான் சொல்லலை, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிலாம் நான் சொல்லலை. அப்புறம் இவங்களும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் கேட்டாங்க. அப்போ வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு புரோக்கருங்க சொல்லி சமாளித்து கல்யாணத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து நமக்கு வர்ஷாங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. இதுதான் நம்ம கல்யாண லைஃப் ஸ்டோரிங்க. இது கல்யாணம் ஸ்டோரி. சரி, அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. 2 வருஷம் ஏதோ உளறி இருப்பேன். எனக்கு கல்யாண ஸ்டோரி சொல்ல சொன்னால் என்னங்க சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பரவாயில்ல, ஏதோ என் மனசில் இருந்ததான் கொட்டணும்னு தோணுச்சு உங்ககிட்ட, அதான் கொட்டி தீட்டாச்சு. இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை கேளுங்க. நான் வந்து கிளியராக வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.